உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஓகே, ஷோக்குள்ள போயிடலாம். பாஜக ரொம்ப நாள் சைலண்டா இருக்காங்களே, என்ன அங்க ஒரு எம்பி கூட இன்னும் போகல, எம்எல்ஏ கூட மத்த கட்சியில இருந்து போகல அப்படின்னு பாத்துட்டு இருந்த போது அந்த வாஷிங் மிஷின் சுவிட்சையும் ரொம்ப நாள் போடாம வச்சிருந்தாங்க. போட்டு இதோ உங்களுக்காக அப்படின்னு 7 பேர் அந்த வாஷிங் மிஷினுக்குள்ள இழுத்து இந்த பக்கம் வெளியே தள்ளியிருக்காங்க. யாருன்னா ஆம் ஆத்மி கட்சியில உள்ள 7 பேர். அவங்களே வந்து நாங்க ஒரு வாஷிங் மிஷின் தூய அரசியல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிதான் ஊழல் பண்றவங்க எல்லாம் உள்ள போட்டு வெளுத்து எடுத்துருவோம்னு சொல்லிதான் கட்சி ஆரம்பிச்சாங்க. அண்ணா ஹசாரே அவர் வந்து ஒரு போராட்டம் நடத்தினாரு. அந்த போராட்டத்தை முன்னின்னு நடத்தினவர்ல முக்கியமானவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால். அவர் வந்து 2012 இந்த ஆம் ஆத்மி கட்சியை தொடங்கினதுக்கு அப்புறமே அடுத்த சில மாதங்கள்லேயே டெல்லியோட முதல்வர் ஆனாரு. தொடர்ச்சியா அடுத்தடுத்து 2 வெற்றிகளும் அவருக்கு கிடைச்சது. பஞ்சாப்லயும் ஜெயிச்சாங்க. ஸோ ஒரு தேசிய கட்சியா சீக்கிரமா வந்து வளர்ந்துட்டாங்க ஆம் ஆத்மி. இதுல இப்ப என்ன நடந்திருக்குன்னா, டெல்லியில அவருக்கு வந்து பதவி பறிபோச்சு. ஏன்னா தேர்தலில் தோல்வி அடைஞ்சாரு. குறிப்பா அந்த டெல்லி மதுபான கொள்கை ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாஜக சொல்ல, அதை அமலாக்கத்துறை விசாரிக்க ஜெயிலெல்லாம் இருந்தாரு. அதன் இதுவா வந்து ஆட்சியும் பறிபோச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நிரபராதி அப்படின்னு அவரை வந்து விடுவிச்சிட்டாங்க. அந்த ஒரு வழக்கை வச்சு கிட்டத்தட்ட 2 கட்சி அவங்க முடிச்சாங்கன்னு சொல்லலாம். ஒண்ணு இங்க தெலுங்கானால பாரத் ராஷ்டிர சமிதி, இன்னொன்னு ஆம் ஆத்மி. பட் அதெல்லாம் உண்மையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தா கூட அவர் பக்கம் இருக்கிற 7 பேர் இப்ப பிஜேபிக்கு தாவி இருக்காங்க. யாரெல்லாம் அந்த 7 பேர் யாருன்னா, ராகவ் சத்தா தான் முக்கியமானவர். அவர் சரியா கட்சி நடவடிக்கையில ஈடுபடலன்னு சொல்லிட்டு அவருக்கு மாநிலங்களவை துணைத் தலைவர் பதவியை பறிச்சாங்க. பறிச்ச உடனே அவர் வந்து சரி நான் அங்க போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் போகாம கூட 6 பேரை வந்து கூப்பிட்டு போயிருக்காரு. அதுல முக்கியமானவர் யாருன்னு பார்த்தா, இவர் மாநிலங்களவை துணைத் தலைவர் பதவியை பறிச்சாங்கல்ல, அதுக்கு பதிலாக அசோக் மிட்டல் அப்படிங்கிற பஞ்சாபை சேர்ந்த தொழிலதிபருக்கு அந்த பதவியை கொடுத்திருந்தாங்க. போன வாரம் தான் இடி அவர் வீட்டுக்கு போயிருக்காங்க. இந்த வாரம் அவர் பிஜேபிக்கு போயிட்டாரு. ஓஹோ, அப்படியா? அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தா நம்ம அவங்க வீட்டுக்கு போறது வழக்கம் தானே. ஆமா, ஆனா இடியில யார் வீட்டுக்காவது போயிருந்தா பரவாயில்ல, பிஜேபி வீட்டுக்கு ஏன் போறாரு? ரெண்டும் ஒண்ணுதானே. அந்த அளவுக்கு பக்கத்து வீடு. ஆமா, டெல்லியில எல்லாம் பக்கத்துல இருக்கிறதுனால இடியும் பிஜேபியும் ஒண்ணுங்கிற மாதிரி நினைச்சிட்டு அவர் பிஜேபிக்கே போயிருக்காரு. இந்த வழக்கெல்லாம் போட்டு இந்த பக்கம் அவர் வந்து இழுத்துருக்காங்க. அவர் போனதுல என்ன பெரிய இதுன்னா, அவர் வந்து பெரிய ஒரு ஃபண்டிங்கும் சரி, அதே நேரத்துல கட்சியில சில விஷயங்களை பண்ணி கொடுக்குறது எல்லாமே பஞ்சாப்ல பண்ணிட்டு இருந்தாரு. அவரை வந்து இப்ப தூக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஹர்பஜன் சிங், அவரையும் ஸ்பின் பால் போட்டு அவர்கிட்ட அவுட் ஆக்கியிருக்காங்க பிஜேபிலன்னு சொல்றாங்க. அவருமே வந்து இந்த பக்கம் வரப்போறதா சொல்றாங்க. அவருமே பஞ்சாப்ல ஒரு ஃபேஸா தான் இருந்தாரு ஆம் ஆத்மிக்கு. ஸோ அவர் வர்றது அடுத்த ஆண்டு பஞ்சாப்ல தேர்தல் நடக்கிற சமயத்துல இந்த மாதிரி முக்கியமான ஆட்களை இழந்திருக்காங்க. இன்னும் 10 மாசம் தான் இருக்கு தேர்தலுக்கு. இப்போ போட்டாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு கொக்கிய போட்டிருக்காங்க பிஜேபியில. கூகுளிய போட்டிருக்காங்க. அதுல வந்து இன்னொருத்தர் வந்து பார்த்தோம்னா சந்தீப் பதக். அவர் வந்து இங்கேயும் சரி, டெல்லியிலையும் சரி, பஞ்சாப்லையும் சரி ஸ்ட்ராட்டஜிஸ்டா ஒர்க் பண்ணவர். முக்கியமான ஒரு முகமா தான் இருந்தார் ஆம் ஆத்மியில. அவரையுமே வந்து இப்ப தூக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 பேர் அங்க போயிட்டதுனால, 10 பேர்ல 7 பேர் போயிட்டதுனால கட்சி தாவல் தடை சட்டமும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தில்லா பிஜேபி பாருங்க எங்க கட்சிக்கு வந்துட்டாங்கன்னு ஸ்வீட் ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. ஆமா, ஒரு காலத்துல வந்து பாஜக ஒரு குண்டர்களுடைய கட்சி இப்படிலாம் பேசினார் ராகவ் சத்தா. ஆனா இன்னைக்கு வந்து பாஜக மாதிரி ஒரு கட்சி இல்லவே இல்லை, நானும் அந்த குண்டர்கள் ஐக்கியம் ஆயிக்கிறேன் பேசிட்டு இருக்காரு. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் முன்னாடியே கரெக்டா தான் சந்தேகப்பட்டிருக்காரு. அரவிந்த் கெஜ்ரிவால் கைது பண்ணும்போது இவர் வெளிநாட்டுல எங்கேயோ சுற்றுலா போயிருந்திருக்காரு. கட்சி எதையெல்லாம் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்குதோ அதுல வந்து ரொம்ப ஆர்வம் இல்லாம தனிச்சே செயல்பட்டு இருந்திருக்காரு. ஒருவேளை துரந்தரா உள்ள இருந்திருக்காரு. கட்சி பதவியை பறிச்சோம்னா சரி டைரக்டாவே போயிடுவோம். ஆமா, சோ அந்த சந்தேகம் வந்து அவர் வந்து தூக்குனதால இப்போ வெளியே வந்துருச்சு. முகம் வந்து தெரிஞ்சிருச்சு இவர் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு. இப்போ ஆம் ஆத்மி தரப்புல சஞ்சய் சிங் எம்பி அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்க அவர் எப்ப போறாரா? அவர் போலையா? அவர் போல. சரி, யாருக்கு தெரியும் என்ன நடக்குது? ஆமா, 3 பேர்ல அந்த 3 பேரும் எப்ப போவாங்கன்னு யாருக்கும் தெரியும். 3 பேர் தான் இருக்காங்க இப்ப. அதுல ஒரு எம்பி வந்து என்ன சொல்றாருன்னா, நாங்க இப்ப மாநிலங்களவை சபாநாயகர் கிட்ட வந்து புகார் கொடுத்திருக்கோம். கட்சி தாவல் சட்டத்தின் கீழே இவங்களுடைய எம்பி பதவிகள் பறிக்கப்பட வேண்டும் அப்படின்ற அந்த புகாரை கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பஞ்சாப் மக்கள் வந்து இதுக்கு பாடம் புகட்டுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஆனா என்னன்னா 7 பேர் வந்து போயிருக்கிறதுனால அது ஏதோ கணக்கு சொல்றாங்க. நிறைய பேர் வந்து கட்சி ஒட்டுமொத்தமா போயிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல கட்சி தாவல் தடை சட்டத்தை வந்து நம்ம கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத பயன்படுத்தி தான் பொறுமையா இவ்வளவு பேர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒட்டுமொத்தமா போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. 2/3 வந்துருச்சுன்னா அது அந்த சட்டம் வந்து எதுவும்
பயனற்றதா போயிடும் அப்படிங்கறதான் சொல்றாங்க. இங்க வந்து கட்சி கிட்டத்தட்ட 2ஆ பிளவுபட்டுருச்சுங்கிற ரேஞ்சில் தான் இருக்கு. அவரோட கெஜ்ரிவாலுமே வந்து அந்த வழக்கு வந்து விடுதலை ஆனோன்னா பேசினாரே தவிர அதுக்கு முன்னாடி எதிர்கட்சியா அங்க வந்து டெல்லியில செயல்படாம அமைதியா தான் இருந்தாரு. ஸோ ஆக்டிவா இல்லாதனால கட்சியே ஒரு சரிவை நோக்கி தான் போயிட்டு இருந்துச்சு. நம்ம தான் போன வாரம் தான் பார்த்தோம் சென்னைக்கு வந்திருந்தாரு. அப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு பொது வெளியில வந்து பிஜேபியை திட்டி ஸ்டாலினுக்கு ஆதரவா பிரச்சாரம்லாம் பண்ணியிருந்தாரு. பட் அடுத்த வாரத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒருத்தர் எம்பி ஆகுறாருன்னா ஓகே, அது வேற. அது வந்து மக்களுக்கு தான் அவங்க நேரடியாக பதில் சொல்லணும். இப்ப இந்த மாநிலங்களவை எம்பிக்கள்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்கன்னா ஆம் ஆத்மியினுடைய எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ப எப்படி போச்சுன்னா இவங்க எல்லாம் பிஜேபிக்கு வந்ததுனால ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு இவங்க எல்லாம் பிஜேபி எம்பிக்கள் ஆயிட்டாங்கன்ற மாதிரி ஆயிருது. இது எப்படி ஆம் ஆத்மியில இருக்கவங்களால ஏத்துக்க முடியும்? அதுதான் ரொம்ப கோவத்துல இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் கெஜ்ரிவால் என்னென்ன பண்ண போறாருங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டெல்லி மதுபான கொள்கை வழக்கால இன்னொரு கட்சி பாதிக்கப்பட்டுச்சு. அதில் நேரடியாக கூப்பிட்டு விசாரிச்சாங்க. யாருன்னா தெலுங்கானாவோட முன்னாள் முதல்வர் சந்திரசேகர் ராவோட மகள் கவிதாவை கூப்பிட்டு விசாரிச்சிருந்தாங்க. இப்போ என்னன்னா கவிதா வந்து அப்பாவோடையும் சண்டை போட்டிருந்தாங்க. அவரை கட்சியை விட்டுலாம் நீக்கி இருந்தாங்க. ஏன்னா வந்து அவங்க அண்ணனுக்கு வந்து ராமாராவுக்கு வந்து கொஞ்சம் அதீத முக்கியத்துவம் கொடுக்குறாங்கங்கிற அதிருப்தி இவங்களுக்கு ஏற்கனவே இருந்திருக்கு. அதை தாண்டி இவங்களை வந்து கேசிஆரை நெருங்க விடாம அவங்க உறவினர்கள் எல்லாமே, அதாவது கேசிஆரோட உறவினர்களே அவங்கள சுற்றி இருக்கிறாங்க. அவங்க என்னை நெருங்க விட மாட்டேங்கிறாங்கிற கோபமும் அவங்களுக்கு இருந்துச்சு. அந்த காளீஸ்வரம் ப்ராஜெக்ட்ல சில பேர் மேலே கட்சி ஆட்களாக இருந்தால் கூட அவங்க பேர்லாம் வந்து அடிபடுது, அவங்களாம் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு ப்ரெஸ் மீட்லாம் கொடுத்தாங்க கவிதா. ஸோ அந்த ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம் அவங்கள வந்து கட்சியில இருந்து நீக்கினாரு சந்திரசேகர் ராவ். அதாவது இங்கே கலைஞர் இருந்தபோது ஸ்டாலினுக்கும் அழகிரிக்கும் ஒரு ஃபைட் இருந்துச்சுல்ல, அந்த மாதிரி அங்கே வந்து அவருடைய மகனுக்கும் மகளுக்கும் இடையில இருந்த ஃபைட்டு. அதில் வந்து மகளை வந்து அவர் ஓரங்கட்டி வச்சாரு சந்திரசேகர் ராவ். ஆமாம், ஓரங்கட்டி வைக்கிறீங்களா, நான் தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து என்ன அவங்க அப்பா கட்சி ஆரம்பிச்சிருந்தாருன்னா டிஆர்எஸ் தெலுங்கானா ராஷ்டிர சமிதின்னு ஆரம்பிச்சிருந்தாரு. அதை தான் தேசிய கட்சியா எப்படி மாத்துறதுன்னு தெரியாம பேரை மாத்திருந்தாரு பாரத் ராஷ்டிர சமிதின்னு. இப்ப திரும்ப ஒரு டிஆர்எஸ் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க கவிதா. என்னன்னா தெலுங்கானா ராஷ்டிர சேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியை அறிமுகப்படுத்தி இருக்காங்க இன்னைக்கு. டிஆர்எஸ் அந்த பேர் வச்சே போட்டிக்கு வராங்க. ஆமா, 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிஆர்எஸ் இன்னொன்னு பிஆர்எஸ்ங்கிற மாதிரி போயிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டு இருக்கட்டும், நம்ம அங்க குளிர்காய்வோன்ட்டு. இதுல என்னன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க அப்பா முன்னாடி மாதிரி இல்ல, அவர் வந்து தெலுங்கானா தனி மாநிலமா மாறணும்னு மனசார போராடினாரு. இப்ப சில பேரோட ஒரு பிடியில வந்து சிக்கிட்டு இருக்கிறதுனாலதான் நான் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் வயசான அப்பாக்கள் எல்லாருமே வந்து மகன்கள் அல்லது மகள்கள் வந்து யார் கையில சிக்கிட்டு இருக்காங்கன்ற குற்றச்சாட்டியை வைக்கிறாங்க. என்ன சிக்கி இருக்கிறாங்க? ஆமா, அது இங்கேயும் நடந்திருக்கு. ஆமா, அது என்னன்னு தனியா ஒரு பிஹெச்டி பண்ணாதான் தெரியும். இந்திய ரயில்வே இந்தியாவிலேயே அதிக ஊழியர்கள் வேலை பார்க்குற ஒரு பொதுத்துறை நிறுவனம்னா அது இது இந்தியன் ரயில்வேஸ் தான். ஆமா, அதில் வந்து 2% ஊழியர்களை நாங்கள் வந்து வேலையை விட்டு அனுப்ப போகிறோம் அப்படின்னு ரயில்வே அமைச்சகம் அவங்க வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறதாக தகவல் வந்திருக்கு. அப்படி பண்ணால் கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு வேலை போகுன்றாங்க. மேக்சிமம் வந்து இந்த கான்ட்ராக்ட் ஜாப்ல இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு அதில் ஆபத்து வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்க நாட்டில் வந்து ரயில்கள் பத்தலை, இந்த முன்னேற்றத்துக்கு அந்த இடத்துல ஏகப்பட்ட தேவை இருக்கு, அவ்வளவு வேலைகள் இருக்கு பண்றதுக்கு. ஆமா, பார்க்காம வேலையை விட்டு அனுப்பலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா லோக்கோ பைலட்ஸ் அவங்களாம் கண்டினியூஸா நாங்கள் 15 மணி நேரம் 18 மணி நேரம் ஓட்டுறோம், அது எங்களுக்கு வந்து அதனால கூட விபத்துகள் நடக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல ஆட்களை எடுக்காம குறைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா கூட முடியலாம். ஓகே, அதே மாதிரி மேற்கு வங்கம் அங்க வந்து ஒரு பெரிய ஒரு டஃப் ஃபைட்டு தான் 2 பேருக்கும் போயிட்டு இருக்கு. ஒன்னு திரிணாமுல் காங்கிரஸ், இன்னொன்னு பிஜேபி. இதுல மம்தா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பிஜேபி இங்க வந்துட்டாங்கன்னா நான்வெஜ்ஜே நம்ம சாப்பிட முடியாது, மீன் சாப்பிட முடியாது, மீட் சாப்பிட முடியாது, நம்மளை வந்து முட்டை கூட சாப்பிட விட மாட்டாங்கிற ரேஞ்சுக்கு போற இடத்துலாம் பிரச்சாரம் பண்ண அது ஒரு பெரிய தீயா பரவ ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, ஏன்னா வெஸ்ட் பெங்கால்ல மீன் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான உணவு, எல்லார் வீட்லயும் சாப்பிடுவாங்க. அங்க உள்ள பிராமின்ஸ் கூட மீன் சாப்பிடுவாங்க, நான்வெஜ் சாப்பிடுவாங்க. அப்படியான ஒரு சூழல்ல இத மம்தா சொன்னோம்னா அது தீ போல வேகமா பரவ பிஜேபி தலைவர்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம வந்து மீன் சாப்பிடும் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அனுராக் தாக்கூர் வந்து மீன் சாப்பிட்டு போனாரு. இந்தியாவை உணவு எப்படி இணைக்குது பாரு, எங்க வந்து என் உணவை நீங்க வந்து சாப்பிடக்கூடாதுன்னு தடை போட்டாலும் அங்க நான் கொதிச்செழுவோண்டா அப்படின்னு வராங்கல்ல. ஆனா அனுராக் தாக்கூர் வந்து சாப்பிட்டுட்டு என்ன சொல்லியிருக்காரு, நாங்கெல்லாம் மீன் சாப்பிடுவோம், யாருக்கு என்ன பிடிக்குதோ அது சாப்பிடலாம் அப்படின்னு வந்து அங்க பேசுறாரு. பட் குஜராத்ல சூரத்ல பார்த்தோம், யூபியில் அலகாபாத்ல பார்த்தோம், வெளியே வந்து தந்தூரி வைக்கக்கூடாது, மீட் ஸ்டால்லாம் இருக்கக்கூடாது, கோயில் ஒரு 4-5 கிலோமீட்டர் சுத்து வட்டாரத்துலையும் வந்து அயோத்தியில வந்து இது கிடைக்கக்கூடாது, மீட் கிடைக்கக்கூடாது அப்படின்னு சாப்பிட்ற மக்களுக்கு தடை போடுறது பிஜேபி தான்.
பட் இங்க வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பீஃபை நாங்க ஏற்றுமதி பண்ணுவோம், உலகத்திலேயே அதிகமா ஏற்றுமதி பண்ற நாடு இந்தியா தான், ஆனா இங்க வந்து பீஃப் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பேசுற இதே பாஜக தான் இப்ப இதையும் பேசுறாங்க. ஆமா, அவங்களோட இரட்டை நிலைப்பாடு, மேற்கு வங்கத்துல ஒரு நிலைப்பாடு, மற்ற ஊர்களில் ஒரு நிலைப்பாடுங்கிறத நம்ம பார்க்க முடியுது. மம்தாவும் வந்து அடுத்து நான் டெல்லிக்கே வந்துருவேன் மிரட்டல் விட்டுற ரேஞ்சுக்கு பேசிட்டு வெஸ்ட் பெங்கால்லாம் ஜெயிச்சு முடிச்சிருவேன், எனக்கு அடுத்து ஜெயிக்கிறதுக்கு இடம் வேணும், நான் டெல்லிக்கு தான் அடுத்து போக போறேன் அப்படிங்கிறாங்க மம்தா பானர்ஜி. டெல்லினா அவங்க டெல்லி மாநிலமா சொல்றாங்களா இல்ல பிரதமர் பதவியே சொல்றாங்களா அப்படிங்கிற இடத்துல எல்லாரையும் திரட்டிட்டு வரேன்னு சொல்றாங்களா மற்ற கட்சிகளை கூட. ஸோ அதனால 29 உங்களை காலி பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. எங்க மற்ற கட்சியில் எங்க திரட்டிட்டு வராங்க? ஸ்டாலின் எப்படி பேசுறாங்க, ராகுல் காந்தி எப்படி பேசுறாங்க, யார் வருவா? அமித்ஷா தான் வரணும். சரி, ஓகே. இன்னொரு பக்கம் வந்து மேற்கு வங்கத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து அங்க ஒரு வாக்குச்சாவடியில நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, மேற்கு வங்கத்துல ஒரு வாக்குச்சாவடிக்கு வெளியே ஒரு நபர் வந்து 5 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்கிறாரு. டக்குன்னு வந்து ஒரு லேடி வரும்போது அவர் வந்து அங்கிருந்து எந்திரிச்சு போய் அவங்கள பிடிச்சிருக்காரு. உடனே அங்கிருந்த துணை ராணுவ படையெல்லாம் கொஞ்சம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துருக்காங்க. யாருன்னா, இவர் வந்து அந்த பெண்ணோட கணவராம். இவங்க வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி வேற ஒருத்தரோட திருமணம் பண்ணி போயிட்டாங்களாம். ஆனா என்கிட்ட இன்னும் டைவர்ஸ் கூட வாங்கல இவங்க. என் பேர் தான் இந்த ஆதார் ஓட்டர் ஐடியில வந்து போட்டிருக்கு. நான் இதை வந்து பார்த்துட்டு லிஸ்ட்ல பார்த்துட்டு தான் இங்க வந்து அவங்கள பிடிச்சிடலாம் ஓட்டு போட வரும்போது அப்படின்னு சொல்லி பிடிச்சி என்னை ஓட்டு போடக்கூடாது, என் பேரை கணவருங்கிற இடத்துல இருந்து நீக்குனாதான் போடணும் அபிஷியலா அப்படின்லாம் சண்டை போட்டிருக்காரு. அப்புறம் பேசி சமாதானம் பண்ணி ஓட்டு போட வச்சு 2 பேரையும் அப்புறம் போய் சண்டை போட்டுக்குங்கன்னு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. இல்ல ஆக்சுவலி நான் இது ஒரு காமெடியா கூட பார்த்தேன். கடன் கொடுத்தவர் வந்து யாருக்கு கடன் கொடுத்தாரோ அவர் பிடிக்கிறதுக்காக தேர்தல் நேரத்துல வந்து ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு வந்து தேடிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடி பார்த்தேன். ஓகே, ரியாலிட்டிலேயே அப்படி நடந்திருக்கு மேற்கு வங்கத்துல. ஆனா இதெல்லாம் சிறப்பா நடத்தி முடிச்சவர் யாரு? ஞானேஷ்குமார் அப்படின்னு அவருக்கு வந்து இது கொடுக்கணும், பாரத ரத்னா கொடுக்கணும்னு, லட்சக்கணக்கான ஓட்டுகளை நீக்கினதுக்கு பாரத ரத்னா கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அஸ்ஸாம் முதல்வர் சொல்லும் போதுதான் நமக்கு சந்தேகம் வருது. ஏதோ பண்ணி கொடுத்துருக்காரு போல. பாஜக ஆள்ற மாநிலங்கள் தவிர வேற எந்த மாநிலத்திலும் ஞானேஷ்குமாருக்கு அவார்டு கொடுக்கணும்லாம் பேசல, பாராட்டவும் இல்லை. இப்ப ஞானேஷ்குமார் வந்து திரும்பவும் பதவி நீக்கம் செய்யணும் அப்படின்னு எதிர்கட்சி எம்பிகள் ஒரு 73 பேர் சேர்ந்து ஒரு நோட்டீஸ் வந்து நாடாளுமன்றத்துல கொடுத்திருக்காங்க. என்னன்னா 9 காரணங்களை வச்சிருக்காங்க. இவர் வந்து அரசியலமைப்புக்கு எதிராக இருக்காரு, ஒரு சார்பாக இருக்காரு அப்படின்னு 9 குற்றச்சாட்டுகளை அடுக்கி திரும்பவும் அவரை வந்து பதவி நீக்கம் செய்யணும், அதுக்கான தீர்மானத்தை நாடாளுமன்றத்துல கொண்டு வரணும் அப்படின்னு தாக்கல் பண்ணியிருக்காங்க. சமீபத்துல இந்த தொகுதி மறுவரையறை அந்த மசோதா வந்து வீழ்த்தப்பட்டுச்சுல, அதுல வந்து எதிர்கட்சிகளுக்கு ஒரு பூஸ்ட் கிடைச்சிருக்கான். சரி, 2வது தடவை நம்ம போட்டு பார்ப்போம், இதுல எப்படியாவது நம்ம வந்து அவர் வீழ்த்திடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே, கொண்டு வந்திருக்காங்க. பட் ஹிமந்தா பிஸ்வா அவருக்கு பாரத ரத்னா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது மேலே யோசிக்க வேண்டியதா தான் இருக்குது. என்ன அப்படி பண்ணிட்டாரு? ஒரு டிரான்ஸ்பரன்சி கிடையாது. சில கேள்விகளுக்கு பதில் இல்லாம நெக்ஸ்ட் கொஸ்டின்னு சொன்னவர் தான் ஞானேஷ்குமார். அவருக்கு பாரத ரத்னானா அந்த விருதையே கேவலப்படுத்துற மாதிரி தான் ஹிமந்தா பிஸ்வா அந்த பாஜக முதல்வர் வந்து பேசியிருக்காரு. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நிறைய பேர் என்னுடைய ஓட்டு இல்லை அப்படின்னு சொன்னாலும் என் ஓட்டை மாத்தி போட்டாங்க, நிறைய பூத்துல பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட இந்த முறை வந்து எங்கேயுமே மறுவாக்குப்பதிவு நடக்காம தேர்தல் முடிஞ்சிருக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. வழக்கமா ஒரு பூத் 2 பூத்துல மட்டும் திரும்பி தேர்தல் நடத்துறோம்னு சொல்லுவாங்க. இந்த தடவை வந்து எங்கேயுமே மறுவாக்குப்பதிவு இல்லாம சுமூகமா முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. ஆமா, 75,000 வாக்குச்சாவடிகள்ல சிறப்பா முடிச்சிருக்காங்க. ஞானேஷ்குமாருக்கு இதுக்கும் பாரத ரத்னா சேர்த்து கேட்க போறாரு. நீங்க கேட்டாலும் கேட்பீங்க. சரி, ஓகே. இதுல வந்து முதல்வர் வந்து நம்ம பார்த்தோம், அந்த வாக்குப்பதிவு நடந்துட்டு இருந்த போதே வார் ரூமுக்கு போயிருந்தாரு. அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாள் நேற்று வந்து சென்னையை சுற்றி உள்ள மாவட்ட வேட்பாளர்களை கூப்பிட்டு பேசியிருந்தாரு. இதெல்லாம் கேட்கும்போது என்ன சொல்றாங்க அறிவாலயத்துல அப்படின்னா, நமக்கு வந்து எப்படி இருக்கும் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறதான் கூப்பிட்டு கேட்டிருக்காரு. டிவிகே யாருடைய வாக்குகளை பிரிச்சிருக்கு, பெண்களோட வாக்குகளை எங்க இருந்து பிரிச்சிருக்கு, இதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதா சொல்றாங்க. கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன நடக்கும் அப்படிங்கிறதுல அன்னைக்கு கொஞ்சம் அவர் ஒரு மாதிரி தெரிஞ்சுக்கிறதுல ஒரு ஆர்வமா இருந்திருக்கிறாரு. அந்த நேரத்துல மூக்க அழகிரி வேற ஓட்டு போட்டு வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு. இந்த டைம் வந்து எப்படி இருக்கும், யாருக்கு வெற்றி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது எப்படி வேணா போகலாம், யாரு வேணா ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சூடா இருக்கு அப்படின்னு பேசி. ஆமா, திமுக ஜெயிக்குங்கிறது சொல்லாதது அவர் கொஞ்சம் அப்செட்டா இருந்திருக்கு ஸ்டாலினுக்கு. இருந்தா கூட அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜிக்கு ஃபோன் பண்ணி கேட்டதா சொல்றாங்க. அவர் வந்து கோவையில நிச்சயம் 5 தொகுதி வந்துடும், நான் ஓட்டு போடாம உழைச்சிருக்கேன், அதனால வந்துருங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு போல. ஸோ ஒரு மாதிரி அப்போ கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் உளவுத்துறையில இருந்து அவருக்கு வாக்குப்பதிவுக்கு அடுத்த நாள் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்ததா சொல்றாங்க. அந்த ரிப்போர்ட்ல கிட்டத்தட்ட 160-65 தொகுதிகள் திமுக கூட்டணிக்கு சாதகமா இருக்கு.
தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 60 தொகுதிகள் தான் வரும். உளவுத்துறை எப்படி அந்த வாக்கு பெட்டிக்கு பக்கத்துல ஏதோ ஸ்பை எதுவும் வச்சிருப்பாங்க, சுத்திக்கிட்டு இருப்பாங்கல்ல எல்லா பக்கமும், அந்த மாதிரி வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களாமா. அதுக்கப்புறம் தான் ஹாப்பி ஆயிருக்காரு. அதுவும் தாவேகாக்கு 10 தொகுதிகளுக்குள்ளதான் வரும், அதுக்கும் கம்மியா தான் வரும். அவர் பிரிச்சது எல்லாமே ஏடிஎம்கேயோட வாக்குகள் தான் தலைவரின் நிர்வாகிகள் போய் சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கேக்கு இது இவ்வளவு பெரிய அடி உலகம், நமக்கு அது சாதகமா தான் முடிஞ்சிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூலா கிளம்பி கொடைக்கானல் போயிருக்காரு. ஓஹோ, அதுக்குதான் அந்த வெற்றியை கொண்டாட தான் கொடைக்கானல் போயிருக்காரா? ஒரு ரெஸ்ட் வேணாமா, ஓய்வு இல்லாம போயிட்டு பிரச்சாரம் பண்ணியிருக்காருல்ல. ஆமா, இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்க, கொடைக்கானலுக்கு போனாரு, அடுத்த 5 வருஷம் ரெஸ்ட் தான் எடுக்கணும் போல இருக்கு, ஆட்சி பறிபோயிருன்னு அதிமுக தரப்புல இருந்து அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, பட் இன்னைக்குதான் அவருக்கு அது ஒரு சைகை காமிச்சிட்டு போயிருக்காரு. எப்படி இருக்கும் தேர்தல் வெற்றி அப்படின்னு கேட்கும்போது அப்படி காமிச்சிருக்காரு, இப்படி காமிக்கல அவரு, இப்படி காமிச்சிட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கதாவும் சொல்றாங்க ஸ்டாலினுக்கு. ஏன்னா 2019 கொடைக்கானல் போனாரு, 21 கொடைக்கானல் போனாரு, 24 கொடைக்கானல் போனாரு. 3 இதுமே தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொடைக்கானல் போனதுக்கு அப்புறம் ரிசல்ட் நமக்கு சாதகமா வந்திருக்கு. ஓஹோ, இந்த வாட்டி நமக்கு சாதகமா வரும், அதுக்காக ஒரு சென்டிமெண்ட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் வேலையை பார்க்காம கொடைக்கானலுக்கு மட்டும் போயிருக்கலாமே. அப்படி போனா கிடைக்காது, வேலையெல்லாம் பார்த்துட்டு அந்த வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே கொடைக்கானல் போவாரு. உதயநிதி துணை முதல்வர் வந்து அவர் துபாய் போயிருக்கதா சொல்றாங்க. இந்த 10 நாட்கள் வேட்பாளர்கள் எல்லாமே போய் ஒவ்வொரு இடத்துல வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு மே 3ஆம் தேதி தான் ரிட்டர்ன் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஓகே. இன்னொரு பக்கம் வந்து கால் ஒண்ணு வருது, யாருன்னே சொல்ல மாட்டாங்க, ஆனா நீங்க யாருக்கு வாக்களிச்சீங்க அப்படிங்கறத சொல்லுங்கன்னு ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ் பேசுது. அப்படியா? திமுக கூட்டணினா 1 அழுத்தவும், அதிமுக கூட்டணினா 2 அழுத்தவும், தாவேக்கான 3 அழுத்தவும் அப்படின்னு சொல்லி. நாம் தமிழர் இல்ல, என்ன ஒரு கொடுமை பாருங்க. ஆமா, அப்ப யாரு இதை பண்றா அப்படிங்கிறது. ஏன்னா இது வந்து ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் போன் பண்ணி நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அது பெரிய ஆபத்து. என்னன்னா உங்களுடைய நம்பர் அவங்களுக்கு கிடைச்சிருக்குன்றதே முதல் ஆபத்து. உங்க நம்பர் கிடைச்சிருச்சு, இவர் யாருக்கு ஓட்டு போட்டார் அப்படிங்கிற தகவலை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா, இவர் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவர், இவர் திமுகவுக்கு ஓட்டு போட்டவர், இவர் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டவர் அப்படிங்கிற டேட்டாவும் அவங்களுக்கு போயிடும். அடுத்த எலெக்ஷன்ல உங்களை டார்கெட் பண்ணி விளம்பரத்தை கொண்டு வருவாங்க. இல்ல இவர் வந்து திமுக வேட்பாளர், இவர் காசு கொடுக்காதீங்க, அவரு காசு கொடுங்க அப்படிங்கிற அளவுக்கு இப்பவே லிஸ்ட் வச்சிருக்காங்க யாரும் கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு. இதை தாண்டி இது வந்துருச்சுன்னா உங்களை மாத்த பார்க்கலாம், என்ன வேணா பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். அதனால வந்து அந்த மாதிரி ஏதாவது கால் வந்துச்சுன்னா பதில் கொடுக்காதீங்க, கொடுக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது நமக்கு. ஆமா, கட் பண்ணிருங்க. இது தேர்தலுக்கு முன்பாகவும் வந்தது இது மாதிரி. அந்த மாதிரி கால்ஸை வந்து நம்ம எடுக்காம இருக்கிறது, அட்டன் பண்ணிட்டு கட் பண்றது நல்லது. இது அந்த 3 அரசியல் கட்சிகள் பண்றாங்களோ இல்ல வேற வெளியே யாராவது சர்வே எடுக்கிறதுக்காக பண்றாங்களோ, எதுவா இருந்தாலும் உங்களுடைய தகவலை வந்து நீங்க கொடுக்காதீங்க. ஆமா, ஏன்னா நம்பர்ல இருந்து கால் வரும்போது, நம்ம நம்பருக்கே வரும்போது அது ஆபத்து தான். இன்னொரு பக்கம் வந்து விசிகா திமுகவோட கூட்டணி கட்சி, அங்க வந்து ஆளூர் ஷானவாஸ், SS பாலாஜி 2 பேருக்கும் சீட்டு கொடுக்கலங்கிறது ஒரு சர்ச்சையா போயிட்டு இருந்தது. இப்ப என்னன்னா SS பாலாஜிக்கு பொருளாளர் பதவியும் ஆளூர் ஷானவாஸுக்கு முதன்மை செயலாளர் பதவியும் வந்து திரும்ப வந்து கொடுத்திருக்காரு. ஸோ அந்த கட்சிக்குள்ள அது போயிட்டு இருக்கு. அதே மாதிரி பாபநாசத்துல ஒரு பிரச்சனை வந்தது, சீமான் வந்து ஒரு நாள் லேட்டா கொந்தளிச்சிருக்காரு. ஆமா, தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அங்க வந்து நேற்று தேர்தல் நடக்கிற அன்னைக்கு திமுக நாம் தமிழர் இடையில வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதுல நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் அனீஸ் பாத்திமா அவங்கள வந்து திமுக காரங்க வந்து அடிச்சிட்டதாக இன்னைக்கு சீமான் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. அனீஸ் பாத்திமா கர்ப்பிணியாக இருக்கிற பெண், அவங்க வேட்பாளரும் கூட. ஸோ அவங்களே இந்த அளவுக்கு தாக்குறாங்க அப்படின்னா திமுகவினர் பெண்களுக்கு எதிரான வன்முறையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, அவங்களை கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லி சீமான் இன்னைக்கு வந்து அறிக்கை வெளியிட்டு இருக்காரு. ஓகே. அதே மாதிரி இன்னொரு பக்கம் ராம்குமார், அந்த சுவாதி கொலை வழக்கு, அதுல வந்து கைது செய்யப்பட்டாரு. அவர் வந்து குற்றவாளி கிடையாது, அவரை வந்து ஃப்ரேம் பண்ண பார்க்குறாங்க அப்படின்லாம் வந்து பல மனித உரிமை ஆர்வலர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க, சட்ட போராட்டம் நடத்தினாங்க. அந்த நேரத்தில் அவருக்கு வந்து தொண்டையில் வந்து பேச முடியாத அளவுக்கு போலீஸ் வந்து பண்ணிட்டாங்க, அந்த அளவுக்கு அப்படின்லாம் வந்து சர்ச்சையெல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் அவர் சிறையிலே வந்து தற்கொலை செய்து உயிரிழந்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு கொலை தான் அப்படின்னு நிறைய பேர் வந்து சமூக ஆர்வலர்கள்லாம் சொன்னாங்க. ஸோ சுவாதி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ராம்குமார் தற்கொலை தான் பண்ணிக்கிட்டாரு, அதை உறுதி செஞ்சிட்டோம் அப்படின்னு தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து ரிப்போர்ட்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை எதிர்த்து இந்த இது வந்து போலியான ரிப்போர்ட்டு, இதை விசாரிக்கணும் அப்படின்னு ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. இப்போ ஹைகோர்ட் வந்து தேசிய மனித உரிமை ஆணையத்தோட அந்த கூற்றை ஏற்றுக்கிட்டு இந்த வழக்கை வந்து முடிச்சு வச்சிருக்காங்க. ஆனால் இப்பயும் அதிருப்தி குரல்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது. கடைசி வரைக்கும் ஒரு சிட்டியினுடைய மையப்பகுதியில் நடந்த ஒரு கொலை, அது யார் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு தெளிவே இல்லாமல் இந்த வழக்கு வந்து முடித்து வைக்கப்பட்டிருக்கு.
மதுரை மாவட்டம் சேகம்பட்டியை சேர்ந்த விவசாயி ஒருத்தர் வந்து மல்லிப்பூவோட போயிருக்காரு பஸ்ஸில். அவர் வந்து மருத மல்லியை வாங்கிட்டு போகும்போது அவருக்கு 13 ரூபா டிக்கெட் போட்டிருக்காங்க. 1/2 கிலோ மல்லிக்கா அதுக்கு ஒரு சீட்டா, அதுக்கு ஒரு டிக்கெட் கொடுத்து 13 ரூபா டிக்கெட் போட்டிருக்காங்க. 1/2 கிலோ வாங்கிட்டு போயிருக்காரு ஒரு கவர்ல. இனிமேலாம் வந்து கவர்ல வாங்கிட்டு போக கூடாது, ஒரு பிடிஆர் மாதிரி கையில சுத்திட்டு தான் போகணும். ஆமா, அவர் மாதிரி சுத்திட்டு போயிருந்தா மதுரைக்காரன் நம்பி விட்டுருப்பாங்க. பட் அவர் சொல்ற குற்றச்சாட்டு தான் இது. அவர் வந்து வீடியோ எல்லாம் போட்டிருக்காரு. இந்த பாருங்க 13 ரூபா டிக்கெட் கொடுத்துருக்காங்க, இது நான் எடுத்துட்டு வந்து 1/2 கிலோ மல்லிப்பூக்குன்னு சொல்லி அவர் காட்டுறாரு. இப்போ வந்து மாவட்ட போக்குவரத்து துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் சொல்ற குற்றச்சாட்டுல உண்மை இருந்தது அப்படின்னா நாங்கள் நிச்சயம் நடவடிக்கை எடுப்போம். ஏன்னா 10 கிலோவுக்கு மேல உள்ள பொருட்களுக்கு தான் டிக்கெட் போடுவாங்க அப்படின்னு சொல்லி விதி இருக்கு. ஒரு லாஜிக் தானே, 1/2 கிலோ இவ்வளவுதான் இருக்கும். ஆமா, அதுக்கு டிக்கெட் போட்டாங்களா, அவர் சொல்றது உண்மையா, இதெல்லாம் வந்து விசாரிச்சாதான் தெரிய வரும். ஆமா, அவர் சொன்ன வீடியோ வந்து வைரல் ஆனதுனால இந்த செய்தியை வந்து நம்ம சொல்றோம். ஆமா, இன்னொரு பக்கம் வந்து விருதுநகர் பக்கத்துல வந்து பட்டாசு ஆலை வெடி விபத்து நடந்துச்சு ஒரு 4 நாள் முன்னாடி. அதுல கிட்டத்தட்ட 25 பேர் வந்து உயிரிழந்தாங்க. ஸோ இந்த சம்பவத்தை தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அவங்களே வந்து தாமாக முன் வந்து விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. இது தொடர்பான அறிக்கையை வந்து மாநில அரசு கொடுக்கணும். எப்படி சண்டேவும் வந்து அந்த ஆலை செயல்பட்டுச்சு, எப்படி அனுமதிச்சிங்க அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளை அவங்க எழுப்பியிருக்காங்க. ஆமா, ஏன்னா வந்து அவங்க அந்த பட்டாசு தொழிலில் ஈடுபடுறவங்க விளிம்பு நிலை மக்களாவே காலங்காலமா இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியில அடுத்தடுத்து நிறைய பேரை உள்ள கொண்டு வந்துட்டே இருக்காங்க இந்த தொழிலுக்குள்ள. இப்ப தேனி மாவட்டம் கம்பம் பக்கத்துல கூட இன்னைக்கு ஒரு பட்டாசு ஆலை வெடி விபத்து நடந்திருக்கு. அதுல 2 பேர் பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க. இந்த தொடர்கதையா நடக்கிறதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நிச்சயம் வைக்கணும். அமெரிக்கா ஈரான் இடையில எப்ப பேச்சுவார்த்தை நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு. இந்த நிலையில வந்து ஈரான் தரப்புல வந்து பாகிஸ்தானுக்கு போயிருக்காங்க. நாங்க வந்து அமெரிக்காவோட நேரடியா பேச்சுவார்த்தை நடத்த மாட்டோம், எங்களுக்கு சில டிமாண்ட்ஸ் இருக்கு, அதை நாங்கள் எழுதி எடுத்துட்டு போய் பாகிஸ்தான்கிட்ட கொடுக்குறோம், அதை வந்து பாகிஸ்தான் யூஎஸ்கிட்ட கொடுக்கட்டும், அதுக்கு யூஎஸ் வந்து ஒத்துக்கிட்டா நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரோம் அப்படின்னு சொல்லி ஈரான் ஒரு நிலைப்பாடு எடுத்து இன்னைக்கு ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பாகிஸ்தானுக்கு போயிருக்காரு. அங்கே பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அமெரிக்கா தரப்புல இருந்து நாங்களும் ஆட்களை அனுப்புறோம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. நீங்க அனுப்பணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஈரான் வந்து அமெரிக்காவை டீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சரி. இன்னொரு பக்கம் இந்த இஸ்ரேல் லெபனான் அந்த தாக்குதல் வந்து ஒரு 2 வாரம் நிறுத்தி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மேலும் 3 வாரம் நிறுத்தி வைக்கப்படும்னு ட்ரம்ப் வந்து அறிவிச்சிருக்கிறாரு. ஆமா, ஆனா இருந்தாலும் இஸ்ரேல் வந்து தெற்கு லெபனான்ல தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க. அவங்க என்னைக்கு சொன்னதை கேட்டிருக்காங்க, ஏதாவது ஒன்று பண்ணிட்டு தான் இருப்பாரு நெதன்யாஹூ. ஆமா, இன்னொரு பக்கம் ஏதோ ஒரு விண்கல் நம்மளை நோக்கி வருதுன்றாங்களே. ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லை. இப்போ வரல, 2029ல, அதுவும் 2029ல தான் வருதா? நிறைய வருது நமக்கு. 2029 நாடாளுமன்ற தேர்தல் வேற வருது. ஆமா, அப்போஃபீஸ் அப்படின்னு பேர் வைக்கப்பட்ட ஒரு விண்கல் தான் இது. எப்பன்னா வந்து நம்மளுடைய சோலார் சிஸ்டம் உருவாச்சுல ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டு, ஆமா, அப்போத்துல இருந்து வெடிச்சு ஒரு பகுதி வந்து ஒரு கல்லு சுத்திக்கிட்டே இருக்கான். ஓ, அது இப்ப இந்த பக்கம் வருதா? இப்ப வந்து பூமியை நோக்கி வருது அப்படின்னு சொல்றாங்க. நோக்கி வருதா? நோக்கி வந்து அப்படியே லெஃப்ட் எடுத்து போயிரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அது கிட்டத்தட்ட 450 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு பெரிய கல்லாம். இவ்வளவு பெரிய கல்லு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம கடந்த சில 1000 ஆண்டுகள்ல பார்த்ததே கிடையாது. முண்டாசுப்பட்டியில பார்த்தது கடைசியா. நம்ம அதை 2029ல ஏப்ரல் மாசம் கண்ணிலேயே பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணிலேயே பார்க்கலாமா? ஆமா. அப்போ விஷயம் என்ன தெரியுமா? என்னது? காட் ஆஃப் கயோஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிரீக் கடவுளா? கிரீக் கடவுள், அதாவது பிரச்சனைக்குரிய கடவுள். இந்த மாதிரி பிரச்சனைகளின் கடவுள் அப்படி சொல்லலாம். ஆமா, ஆனா வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. ஆமா, சோ கண்ணால பாப்போம் 2029ல. பிள்ளைக்கு நிறைய சோத்த போடுவி. ரொம்ப தேங்க்ஸ்பா. தின்னுட்டு போன நோண்டட்டும். வெயிலோட விளையாடி வெயிலோட உறவாடி. நாங்க எங்கடா வெயிலோட விளையாடுறோம், வெயில் தாண்டா எங்க கூட விளையாடுது அப்படின்னு போறோம். யாரா நீ? எலெக்ஷனே முடிஞ்சிருச்சு, இன்னைக்கு பூத் ஸ்லிப் காட்டி செலவுக்கு பணம் வேணும்னு கேட்குற கட்சிக்காரங்கள்ட்ட போய் யாரோ கேட்டிருப்பாங்க போல. டு சிஎஸ்கே அகில் ஹுசைனை பெஞ்சில் உட்கார வச்ச மாதிரி இன்னும் எத்தனை பேரை உட்கார வச்சிருக்கீங்க, போட்டு உடைச்சிருங்க அப்படின்றாங்க. சரி, விருது யாரு கொடுக்க போறோம்? விருது யாரு? இவரு கெஜ்ரிவால் கொடுத்துடலாமா? கொடுத்துடலாம். ஆமா, கெஜ்ரிவால் வந்து கட்சி ஆரம்பிச்சப்ப அவர் பிஜேபியோட பி டீம் அப்படின்னாங்க. இப்ப பிஜேபியாலே வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிறாரு உள்ள. ஏன்னா அண்ணா ஹசாரேக்கு RSS பேக்கப் இருக்கு. அவங்க வந்து காங்கிரஸ் ஆட்சியை நீக்கிறதுக்காக தான் வந்தாங்கன்னு சொன்ன அந்த போராட்டத்துல முன்ன நின்னவர் தான் கெஜ்ரிவால். இப்ப கடைசியில பார்த்தா அவரே வந்து வீட்டுல உட்கார வச்சுட்டாங்க. ஆமா, ஹர்பஜன் சிங் எல்லாம் கூகுளி போட வேண்டிய நிலைமை வந்து கெஜ்ரிவாலுக்கு ஏற்பட்டுருச்சு. ஆமா, அவருக்கு வந்து நம்ம பார்த்து ஒரு
எம்பி பதவி கொடுத்தா இப்படி பண்ணிட்டாருன்னு வீட்டில் ஃபீலிங்ஸோட உட்காந்துருப்பாரு. இப்போ அவரோட மைண்ட் வாய்ஸ் வந்து எடப்பாடியோட டைலாக் தான் அவர் சொல்லிட்டு இருப்பாரு மோடியை பார்த்து. என்ன சொல்லுவாரு? இதெல்லாம் ரொம்ப தவறுங்க, நீங்க எங்க கட்சியை வந்து ஈடியை வச்சே உடைச்சிட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம இதை சிரிச்சுக்கிட்டே சொன்னா கூட ஈடிங்கிற ஒரு அமைப்பை மத்திய அரசு வந்து எப்படி பயன்படுத்தி ஒரு கட்சியை என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கிறதுக்கு ஆம் ஆத்மியை எடுத்து பார்த்தாலே வந்து நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். அப்படியான வேலைகள் அந்த கட்சிக்குள்ள நடந்திருக்குது. புதிய கட்சிகள்லாம் ரொம்ப பார்த்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அரசியல்ல பேசிக்கிறேன். ஆமா. ஓகே, நம்ம கிளம்புவோம். இதெல்லாம் ரொம்ப தவறுங்க, மோடிக்கும் கெஜ்ரிவாலுக்கும் கொடுத்துட்டு கிளம்புவோம். நன்றி. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.